டிஸ்கோ போ சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் போல? போயிட்டோமா. பேயை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கேன்டா. என்னது பேய் ஸ்கிரிப்டா? ஆமா, யாரே பேயா நடிக்கிறா? அதான்டா, பேயா நடிக்கிறதுக்கு ₹1 வர மாட்டேங்கிறான்டா. அமெரிக்கா மாப்பிள்ள ஆப்பிரிக்கா மாப்பிள்ள கூட நடிப்பேங்கிறாங்க. ஆனா பேயாவும் நடிக்க மாட்டேங்கிறாங்கடா. அண்ணே, நிஜ பேயை நடிக்க வச்சிட்டோம்னா? நிஜ பேயா? ஆனா நிஜ பேய்க்கு நான் எங்கடா போறேன்? அண்ணே, அதுக்கு தான் நம்ம கைவசம் இருக்கான் பேய் புரோக்கர். அவன் என்ன பேய்னு சொன்னா போதும், உடனே ரெடி பண்ணிடுவான். என்னது, பேய்க்கு புரோக்கரா? நாளைக்கே அவனை பாக்குறோம், பேய தட்டுறோம், தூக்குறோம். டேய், யாரா இவன்? இவர் தெரியல, இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். அண்ணே, இவன் தானே நான் சொன்ன பேய் புரோக்கர். அப்புறம் சொல்லுங்க, எப்படி பாக்குறீங்க? என்ன எப்படி பாக்குறீங்க? அதாங்க பேய் 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 எப்படி பாக்குறீங்க? பேய் மாதிரி பாக்குறோம். இப்பவே கண்ணை கட்டுறேன். இந்த சைடு வாங்க, இந்த மேட்டரை நான் டீல் பண்றேன். எனக்கு நல்ல படிச்ச, வேலைக்கு போற, குடும்பத்துக்கு அடக்கமான, நல்ல குணமான, சிகப்பா. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிருக்கீங்க? நீங்க கேட்ட மாதிரியே உங்களுக்கு நல்ல படிச்ச, வேலைக்கு போற, குடும்பத்துக்கு அடக்கமான, செகப்பா, நல்ல குணமான பேய் கிடைக்கும். ஆமா, நீ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த? சும்மா வளன்னு பேசாம இந்த கேட்டலரை பார்த்து ஒரு பேயை செலக்ட் பண்ணுங்க. டேய், பேய்க்கு கேட்டலாகலாம் வச்சிருக்கான்டா. விட்ட சாம்பிள் பேயெல்லாம் கொடுப்பான் போல தெரியும். அண்ணே, இந்த பேய் சிறப்பா இருக்குனே. சுண்டுனா ரத்தம் வரும். அது அடிச்சா ரத்த வண்டிய வரும். ஐயா, நீங்க பேய வர சொல்லுங்க. என்னடா கிட்ட வார்த்தையெல்லாம் பேசுறியா? அண்ணே, அங்க பாருங்க பேய். டேய், அது பேய் இல்லடா, பாய். பேய் வரும் பார்த்தா பாய் வர்றேன். அது ஒன்றும் இல்லை, பேய் வரும்போது புகை போடணும், புகை மிஷின் கிடைக்கல. அதான் நம்ம தெருவில் சாம்பிராணி போன பாய், உசைன் பாய். சலாம் அலைக்கும். பாய் நல்லா புகை போடுது. உங்களுக்கு வேற எங்கேயாவது புகை போடணும்னா சொல்லுது, பாய் வருது. யோ, ஊருக்குள்ள புகை போடாதீங்க, போய் ஆகணும். பேய் இப்படி இருக்குது. ஆமாண்ணே, ரொம்ப பயமா இருக்குண்ணே. பயப்படாதீங்க, கடிக்காது கடிக்காது. கமான், சிட் டவுன், சிட் டவுன். பி a good பேய். கமான், சிட் டவுன். ஷேக் ஹேண்ட், ஷேக் ஹேண்ட். டேய், என்னடா நாயை டீல் பண்ற மாதிரி பேயை டீல் பண்றேன்? ஆமா, நாய்க்கு என்ன பேரு? சிச்சி, பேருக்கு என்ன பேரு? மோகினி, ஜெகன் மோகினி. மோகினிங்கிறது உங்க பேரு, ஜெகனுங்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா? என்ன வச்சு பேய் படம் எடுக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டான் ஒரு டைரக்டர். போன பௌர்ணமி அன்னைக்கு அவனை போட்டு தள்ளிட்டேன். அவன் பேருதான் ஜெகன். அண்ணே, அடுத்த பௌர்ணமிக்கு ஜெகன் மோகினி ஜெயராஜ் மோகினின்னு மாறி போலையே. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோட்டை போட்டு வண்டியில ஏற்றிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டேன். அண்ணனுக்கு அந்த ஜெகன் மோகினிய கால் அடுப்புல வச்சு ஒரு ஆம்லேட் போட சொல்லுங்க. அப்படியே ஒரு வலியல் பெப்பர் தூக்கலாம். யா, நான் இங்க பேயாண்டி விலாசம் நடத்திட்டு இருக்கேன். இந்தாமா ரோஹிணி. மோகினி, மோகினி. அப்படியே கொஞ்சம் இங்க இருந்து அங்க டக்குன்னு ஒரு பிளாசிங் பண்ணி பார்க்கலாம். யோ, என்னையா ஏதோ பொண்ணு பார்த்து காப்பி கொண்டு போற மாதிரி இவ்வளவு ஸ்லோவா நடந்து போகுது? ரொம்ப அடக்கமான பேய்ங்க. யோ, அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது பேய். அண்ணே,
கால் இருக்குண்ணே. என்னது கால் இருக்கா? டேய் 6 மணி ஆச்சுங்க சார். கன்வீனியன்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். நாளைக்கு நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம், மறந்துடாதீங்க. டேய் என்னடா பேய்க்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்க? டேய், அடுத்த அம்மாவாசைக்கு உன் ரத்தம் குடிக்கலாம். அடச்சி இருக்குமா? கன்வென்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். டேய் டேய் இருடா முதல்ல உன்னை ரெக்கமெண்ட் பண்ணா பாரு, அவனை முடிச்சுட்டு உன்ட்ட வரேன்டா. அண்ணே மனுஷனுங்களே, இன்னும் ஒரே சந்தர்ப்பம் கொடுங்கண்ணே. ஆந்திரா காட்டுக்குள்ள ஒரு மந்திரவாதி இருக்கானே, அவன்கிட்ட போனோம்னா நம்ம தேர்ந்த போய் கட்டாயம் கிடைக்கும்ண்ணே. டேய் நிறுத்து. அம்மா இப்போ எதுக்கு இந்த டான்ஸு? நம்ம ஆந்திரா போறோம்ல, அதான் தெலுங்கு பாட்டு. தெலுங்கு பாட்டு ஓகே, ஆனா நமக்கு தெலுங்கு தெரியாதே. தெலுங்கு என்னன்னே கஷ்டம். கடைசி லூ போட்டா தெலுங்கு, ஆந்திரா லூ ஓலு. సూర్యుడు చంద్రుడు ఒకే గీతలో వచ్చినప్పుడు రాహుకాలము యమగండము చేరి ఉన్నప్పుడు కటకరేఖ దీర్ఘరేఖ கலசி மார்க்கம். டேய் மோத தடவையா ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்கடா. டேய் இவங்களை பார்த்தாலே டெரரா இருக்குடா. கண்டிப்பா இவங்களுக்கு நச்சு போய் இருக்குண்டா. சார் தம்பி டீ இன்னும் வரல. என்னது டீ வரலையா? నేనే రేణిగుండ రెడ్డి. என்னது இட்லி குண்டா சட்டியா? டேய் சும்மா இருக்கா, அவருக்கு எவ்வளவு பெரிய மந்திரவாதி பாரு, பண்டு ஓடலாம் வச்சிருக்காரு. నీకు ఏమి కావాలా? அண்ணே காவாலா? నువ్వు కావాలయ్యా, నువ్వు కావాలి. டேய் நிறுத்துறா. రేణిగుండా సార్, నేను ஒரு స్కిట్ డైరెక్టర్. ఈ స్కిట్లు నడికలు పేయి కావాలా? పేయి కావాలా? నాకిట్ట ఎలా ఉంది. పేయి ఉంది, పిశాసు ఉంది, భూతం ఉంది, ఆవి ఉంది, ఆల్ ఐటమ్ ఉంది. ஐட்டமா? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. டேய் மந்திரவாதிட்ட மரியாதை பேசுறா. రేణిగుండా சார், நமக்கு ஒரு பூதம் போதும். నీవు இன்னைக்கு జరగండి, அடுத்த நலகாரி அமாவாசைக்கு வருகண்டி. டேய் அடுத்த மாசம் வரலாம் வெயிட் பண்ண முடியாது. ஓம் த்ரீம் த்ரீம், ஓம் த்ரீம் த்ரீம், கம கம கும், பூதாலு ரா. டேய் இவன் நம்ம உசைன் பாய்ல, இவன் எங்கடா இங்க? ஆல் சவுத் இந்தியாலு పొగ కాంట్రాక్ట్ వాయిదాలు పోదు. பாஸ் கான்ட்ராக்டரா? நீங்க இன்சைட் ஐஆர் 35 இல்ல அவுட் சைடா? అవుట్ సైడ్ ఇంకా బాస్ கிடைக்குது, எல்லாம் இன்சைட் ஐஆர் 35. ஆமா, இவன் பெரிய ஐடி கான்ட்ராக்டர். அவுட் சைடு ஐஆர் 30 வேலை பார்ப்பாரு. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. नमस्ते, मैं हूँ राजभूदम. हा हा हा, मैं हजारों साल के बाद आया हूँ. हुजूर, मैं आपका सेवक हूँ. आपको जो चाहिए आप बोलिए. அண்ணே ஹிந்தி திரிப்பு நம்மகிட்ட அந்த ஹிந்தி புறத்தை திரிக்க பாக்குறாங்க. டேய் யாருக்கிட்ட? டேய் இந்த ஹிந்தி பூதத்தை வச்சு பேன் இந்தியா ஸ்கிட் போடலாம்டா. சார் பேமெண்ட் டு டிஜிட்டல் இந்தியாலு ஜிபே அல்லே ஃபோன் பே. அண்ணே பூதத்துக்கு ஒரு பக்கம் வீச விழுந்துருச்சுண்ணே. என்னது? என்னடா பித்தலாட்டமா இருக்கு? யாரா நீ? भैया माफ कीजिए, நான் பிகார்ல இருந்து வந்து பக்கத்து தெருல பானிபூரி விக்குது. சார் பானிபூரி சாப்பிடுறோம். சார் ஒரு பைக் பானிபூரி. பெரியப்பா ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. டேய் பானிபூரி விற்கிறவன பூதம் சொன்ன பத்தியா, அதை கூட மன்னிச்சிருவேன்டா. ஆனா அதுக்கு அடுத்த நவகாளி அமாவாசைக்கு வான்னு சொன்ன பத்தியா, அதை மட்டும் மன்னிக்க மாட்டேன்டா. ஐயா நான் வெறும் தண்ணி கேன் போடுறவங்க.
என்னன்னு பெரிய டைரக்டர்னு சொன்னீங்க, இப்படி தண்ணியாடு போடுறவனெல்லாம் மந்திரவாதின்ட்டு. டேய், இவனை மந்திரவாதின்னு சொன்னதே நீதானடா. கேரளால சமந்தாமயி அப்படின்னு ஒரு நம்பூதிரி குரூப் இருக்காங்கடா. அவங்க கிட்ட போனோம்னா கண்டிப்பா பேய் கிடைக்கும் எனக்கு தோணுது. என்னது கேரளாவா? எனக்கு மலையாளம் தெரியாது. மலையாளம் என்னடா கஷ்டம்? முன்னாடி ஒரு ஓ பின்னாடி ஒரு ஓ சேர்த்தா மலையாளம். ஓ மலையாளம் அறியுமோ? ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. யாரடா நீங்கள் ரெண்டும் திறந்த வீட்டில் பட்டிகளை போல? ஓ ஹாய் சமந்தா. யார சமந்தான்னு விழிக்கண்ண? டேய், இது சமந்தா இல்லையாண்டா? அப்போ ஓமனை குட்டி. ஓ ஓமனே. இப்ப என்ன பண்ண? அதானே கடைசியா ஓ சேர்த்தேன். மலையாளம் மலையாளம். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. எடா இது சமந்தா சேச்சிடா. ஓ நீ அப்படி வரியா? ചേച്ചി ഇപ്പൊ ധ്യാനത്തിലുണ്ട്. ഓ ധ്യാനമോ? അത് എന്താണ് ഒരു എക്സ്ട്രാവോ? മലയാളം മലയാളം. എന്താണ് പ്രോബ്ലം ഇവിടെ? ആരാണ് നിങ്ങൾ? ഞാൻ ഒരു ഡയറക്ടർ. ഓ ഡയറക്ടറോ? ഓ ഡേയ്, നീ இந்த ஓ போட்டது போதுண்டா. ഞാനൊരു വലിയ ആക്ട്രസ് ആണ്. സാറിന്റെ സിനിമയിൽ എനിക്ക് ഒരു ചാൻസ് കിട്ടുമോ? அண்ணே, பேய்க்கு பதிலா இவங்க ஓகேவான்னு பாருங்கண்ணே. എടാ മാറിക്കോ. എന്താ ഇവിടെ ഒരുപാട് ചത്തം? ധ്യാനം ചെയ്യാൻ പറ്റില്ല. ചേച്ചി ഇയാള് ഡയറക്ടറാണ്. ഓ സിനിമ ഡയറക്ടറോ? മലയാള സിനിമയില് താങ്കൾക്ക് ഇഷ്ടപ്പെട്ടത് ആരോ? മമ്മൂട്ടിയോ മോഹൻലാലോ? ഷക്കീല. ഓ ഷക്കീലാവോ? ഞാനും ഷക്കീല ഫാനാക്കും. നമ്പൂതിരിനെ ഒരു ഡിസിപ്ലിൻ വേണോടാ. എടാ എന്താടാ വേണം പറയടാ. ചേച്ചി ഞാൻ ഒരു സ്കിറ്റ് ഡയറക്ടറാണ്. പേര് വേണ്ടി ചേച്ചിയെ കാണാനുണ്ട്. ഓ പേയോ? ചേച്ചി ഒരു പേ എക്സ്പെർട്ട് ആണ്. എടാ ചന്ദ്രമുഖി മതിയോ? அண்ணே, சந்திரமுகினே, ஜோதிகானே. ഓ ഗ്രീൻ ഗ്രീൻ. ഓ ഗ്രീൻ ഗ്രീൻ. ഗഗഗം. ஏண்டா உனக்கு மனசாட்சி இல்லையாடா? இது சந்திரமுகியாடா? അയ്യോ ഇത് ചന്ദ്രമുഖി അല്ല. ചന്ദ്രമുഖി ഷൂട്ടിങ്ങിൽ ബിസി ആയിട്ടുണ്ട്. അതാണ് ചന്ദ്രമുഖൻ. முகனா? சந்திரமுகியோட ஒண்ணு விட்ட சித்தப்பா பையன். இதெல்லாம் ரொம்ப நக்கலா. அப்படியே ஒண்ணு விட்டனா? யாரடா ஏமாத்துறீங்க? ஒத்து ஒத்து, நான் சந்திரமுகி காது. என்னடா நடக்குது இங்க? டேய், சந்திரமுகி இல்லைன்னு சொல்லிட்டானுங்க. சந்திரமுகி காது மூக்குண்டு மரியாதையா ஓடிடு. டேய் ஃப்ராடு பசங்களா, என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப பேய் இங்க வந்தாகணும். ചേച്ചി ഇപ്പൊ എന്താ ചെയ്യും? എടാ നമ്മുടെ അടുത്ത് പേയുമില്ല പ്രാന്തമില്ല. ഓം ഗ്രീൻ ഗ്രീൻ. ഓം ഗ്രീൻ ഗ്രീൻ. ഗഗഗം.
டேய் காஞ்சி போன மாதிரி ஒரு மண்டை, இது காஞ்சனா. என்னடா லுக்கு? ചേച്ചി ഇത് എന്താ പുതുസായിട്ടുണ്ട്? எல்லாம் சேச்சியின் மந்திரம். എടാ ഇത് ചേച്ചിயின் മന്ത്രമില്ലടാ, നെജപ്പേടാ. നെജപ്പേയോ? இடு இடு ഇവിടെ வருடா. அது செட்டிங் இல்லடா, நிஜம் பெய்யடா. டேய் என்னடா நாங்கெல்லாம் நெஜ காஞ்சனாவே பார்த்தவங்கடா. ஓடா போ. டேய் என்னடா இது? ஒரு பேயை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போயிட்டு கடியில வாங்க வேண்டியிருக்கு. முடியலடா. ஆமாண்ணே, பந்தர்சின்னு ஒருத்தன் வருஷத்துக்கு 3 பேய் படம் ரிலீஸ் பண்றானே. 3 பேய் படமா? எப்படா? டேய் அவனை போய் பாவம்டா. அரண்மனை இருக்கிறத நான் வந்து எதுவுமே பிளான் ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணும்போது நான் பிளான் பண்ணவே இல்லை. அரண்மனை 2 முடிவு பண்ணது ஃபர்ஸ்ட், 3 டிசைட் பண்ணது செகண்ட் பார்ட். அந்த மாதிரி இப்போ 4th வந்து வரதுக்கு காரணமே அது ஒரு 3வது பகுதியோட வெற்றி தான். சார் பந்தர்சி சார், எப்படி சார் வருஷத்துக்கு 3 பேய் படம் எடுக்கிறீங்க? ஒரு பேய் ஸ்கிரிப்ட் போடுறதுக்குள்ள என்னால முடியல சார். பேய் படம் எடுக்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. முதல்ல நீங்க ஒரு அரண்மனை வாங்கணும். அரண்மனை வாங்கணுமா? அதுக்கு முதல்ல மார்க்கேஜ் வாங்கணும். மார்க்கேஜ் வாங்கணுமா? மார்க்கேஜ்னாலே நம்ம அனுப்பு தானே. டேய் நம்ம அனுப்புக்கு போன போடுறேன். எப்பவே போட்டுறேன் சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அண்ணே. மார்க்கேஜ் அப்ரூவ் ஆயிடுச்சானே? இதாண்டா இந்த அனுப்புக்கு இருக்க ஒரே தொல்லை. உடனே அப்ரூவல் வாங்கிடுவேன். இப்போ நான் அரண்மனையை தேடணும். சார் அடுத்து என்ன செய்யணும்? அடுத்து நம்ம ஒரு பெரிய கும்பலை சேர்க்கணும். கும்பல் சேர்க்கணும். கும்பல் டேய் 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 அந்த மக்காமிஷி சமந்தாமகி அந்த ரெடி குண்டா ரெடி கூப்பிடா. டேய் டேய் வாங்கடா டேய் சார் கும்பல் ரெடி. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும். டான்ஸ் ஆடணுமா? அப்ப அதுக்கு ப்ராக்ஸி வேணுமே. வாமா. அடி பேரழ கேட்டா சிலைட்டு கசக்குமா? சிலைட்டு தான் வேணுமா? அடி பேரழ கேட்டா சிலைட்டு கசக்குமா? உன்னை பத்தி ஓவராச்சு ஃபீலிங்கு, உன்னை பத்தி ஓவராச்சு ஃபீலிங்கு. காதல் வந்து மிஸ்டு காலில் காலிங்கு. ஹார்ட்ட தொடர்ந்து காட்டவா, காதல் கனவ கூட்டவா, தொட்டு தொடர்ந்து சொல்லவா, தொலைந்து போனே நல்லவா. ஒரே ஒரு வார்த்தையில் நம்ப சொல்ல மாட்டியா? சார் டான்ஸ் ஆடியாச்சு, ஆனா பேய் இன்னும் வரலையே. அப்ப இன்னொரு பாட்டுக்கு ஆடுவோம். வாங்கி தரண்டிய செல்ல குட்டி சாதலிக்கோ பொண்ணுக்கெல்லாம் பசங்க நாங்க போன குட்டி. நீயா 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 அடி குச்சி முட்டாய் புரியுறி வாங்கி தரண்டிய செல்ல குட்டி காதல். யோ குச்சி முட்டைக்கு பேய்க்கு என்னையா சம்பந்தம்? எங்கேயா பேய்? அவ்வளோ சீக்கிரம் பேர் வந்துருமா? கடைசியா ஒரு பாட்டுக்கு ஆடி பார்ப்போம். ஒழுங்கா ஆடினீங்க. எவ்வளவு டான்ஸுக்கு ஒரு ப்ராக்ஸி வேற. பேய் தானே வேணும். நானே நினைச்சு தொலைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த பேயை உங்களுக்காக கண்டுபிடிச்சது உங்கள் ஜெயராஜ். அவ்வளவு காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது.